பின்னாடி நாங்கள் உச்சநீதிமன்றம் போனோம். நான் திருப்பி சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்துக்கு போகிற அறநிலையத்துறை அவங்க 50 லட்சம் ஒவ்வொரு சிட்டிங்க்கும் இந்த சாங்வியோ அந்த டாங்லியோ நீங்கள் இந்த டெல்லியில் வைக்க போகிறாங்க. அந்த 50 லட்சம் வந்து யாரோட காசுங்க? அறநிலையத்துறை எங்கேருந்து வந்தது? நாமெல்லாம் ஓம் முருகான்னு போய் திருப்பரங்குன்றத்துலேயும் திருத்தணிலேருந்தும் திருச்செந்தூர்லும் போடுறதெல்லாம் அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்ன்னு அறநிலையத்துறைக்கு வந்து அதை எடுத்துகிட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் இவங்கெல்லாம் இங்கே வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. இது வந்து அப்பேற்பட்ட ஒரு பாரடாக்ஸ். இந்தியாவில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு தர்மத்தை மட்டும் எடுத்து, அதுவும் பெரும்பான்மை தர்மம் ஆகிய இந்துசம் மட்டும் எதிர்த்து அந்த தர்மத்துடைய சடங்குகள் வந்து தமிழக சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவை என்று காட்டுவது இந்த திராவிடமுடைய ஒரு நேரட்டிவ் கட்டுரை. அதுதான் இந்த ரகுபதியை சொல்லியிருக்காரு. மாண்புமிகு ரகுபதி கிட்ட நான் பல நேர்காணல்கள் நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே 1981 ரிலீஸ் பண்ணி அவங்க புக்கிலேயே இது வந்து தீபத்தூண் இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க புக்கிலேயே அதில் வந்து அந்த செப்பேடுகள் மாதிரிலாம் அங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க புக்கிலேயே இதில் வந்து ஹிந்துஸ் வந்து மேலே வந்து தீபம் ஏற்றலான்னு அந்த தூண்டை எழுதியிருக்குன்னு அவங்க புக்கிலேயே சொல்லி அப்புறம் இப்போ சும்மா இருந்தால்